கொடுக்கலையாம். அது ஒரு அது வந்து நான் வந்து நீங்கள் வந்து நான் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாய் குலைச்சிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை? அது விடுங்க. நீங்க முதல்ல இது என்ன கணக்கு? நீங்க ஏதோ மிஷின் சொல்லணும்ல, அதுக்குதான் சொல்லுங்க. என்ன பிரச்சனை? 1 மந்த்க்கு முன்னாடியே உங்களுக்கு ரிவார்ட் அனுப்பிச்சாச்சு. ஓகே சரி. நான் பேச லைவ்ல கேக்குமா? கேக்குது கேக்குது கேட்டுட்டு தான் இருக்கு. 1 மந்த்க்கு முன்னாடியே ரிவார்ட் அனுப்பிச்சாச்சு மதன் ப்ரோ. ஓகே. இதுல வந்து நரேன் வந்து ஃபுல்லா ஆஃப்லைன்ல விளையாண்டுட்டு இருந்தான். சரி. நரேன் ஆஃப்லைன்ல விளையாட கூடாது, உனக்கு லைவ்ல நீ வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீமர், இதான் உன்னோட ப்ரொஃபஷன். ஓகே. லைவ் ஸ்ட்ரீம்ல தான் விளையாடணும். ஓகே. அதுக்கு தான் உனக்கு மிஷன் கொடுத்தது. மிஷன் வந்து நரேன் சொன்ன மாதிரி வந்து நாங்களா தேடி போய் நானா மிஷன் கேட்டா பாருங்க, போய் அவனாதான் லைவ்லயே வந்து அது அவனோட லைவ்லயே இருக்கும். பிரைவேட்ல போட வேணாம்னு சொல்லுங்க. எனக்கு யாருமே மிஷன் கொடுக்கறது இல்ல ப்ரோ, யாருமே சப்போர்ட் பண்றது இல்ல, என் சேனல் செத்துருச்சு, 2 வாட்சிங் தான், எனக்கு ஒரு மிஷன் கொடுங்க அவனா கேட்டுதான் மிஷன் கொடுத்தது. எப்போ? 24 hours ஸ்ட்ரீம் போட்டா பாருங்க. எப்போ? ஒரு நாள் இந்த 24 hours ஸ்ட்ரீம் போட்டான் பாருங்க. ஆமா. 2-3 months before. ஆமா. சரி, இந்த மிஷனுக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த மிஷனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா சம்பந்தம் இல்ல. இந்த மிஷனுக்கும் இந்த மிஷின் அந்த மிஷின் வந்து அவன் பாஸ் ஆனதுக்கும் அவன் ஃபெயில் ஆனதுக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த மிஷன் கொடுத்ததுக்கும் அந்த மிஷன் பாஸ்க்கு ஃபெயிலுக்கும் உங்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல. சரி, எதுக்காக அவனுக்கு வந்து நீங்க மிஷின் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க? மிஷன் எதுக்கு சரியில்லைன்னு சொன்னோம்னா, மிஷன் வந்து ஆஃப்லைன்ல விளையாட கூடாதுன்னு உங்க சேட்லயே வந்து நான் கேட்டிருக்கேன். அந்த சீசன் நடந்தப்பே மதன் ப்ரோ மிஷன் கொடுத்தா லைவ் ஸ்ட்ரீம் இருக்கு, ஆஃப்லைன்ல விளையாண்டா அந்த மிஷன் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். யாருன்னு கேட்டீங்க, நான் ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கே வந்துட்டு வான் பண்ணேன், ஆஃப்லைன்ல விளையாட கூடாது அப்படின்னு. அவனுக்கு நான் மெசேஜ் பண்ண, அந்த மெசேஜ் நான் வேணா அவன் சேட் எக்ஸ்போஸ் பண்ணல, அதே மாதிரி நான் உங்களுக்கு வேணா சேட் எக்ஸ்போஸ் பண்றேன். கொடுங்க, விளையாட கூடாது, காமிங்க அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. அதான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இப்படி வந்து நீ ஆஃப்லைன்ல விளையாட கூடாதுப்பா தம்பி, ஆஃப்லைன்ல விளையாண்டா உனக்கு வந்து மிஷன் ஃபெயில்ட் ஆயிரும், ஆஃப்லைன்ல விளையாட கூடாது, நீ லைவ்ல தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வார்ன் பண்ணது. ஃபர்ஸ்ட் வந்து எப்போனா சீசன் மிஷன் ஸ்டார்ட் ஆகி 20 daysலயே இந்த மிஷனை கொடுத்தது நீங்க தானே? இந்த மிஷன் கொடுத்தது நானு. நீ இந்த மிஷனை ஒழுங்கா பண்ணலன்னு சொல்றது நீங்க தானே? எனக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எனக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த மிஷன் கொடுத்தது நானு. அதுக்கப்புறம் வந்து மிஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது ரோஹன் ப்ரோ. மிஷன் கொடுத்ததுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, மிஷன் ஃபெயில்ட் ஆனதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த நாய் இதுக்கப்புறம் என்னைய குலைச்சிட்டு இருக்குது. இதுல ஏதாவது ஒரு சீன்ல நான் வரேனா? சரி, அந்த அந்த இது காமிச்சுங்க, அந்த இது காமிங்க. அதுல டேட்டோட இருக்கு, உங்களுக்கு காமிச்சிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேட் எப்பன்னா 15 October தான் நான் வந்து வான் பண்ணிருக்கேன் அவனுக்கு. நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. பாருங்க. given seasonal mission for you people. விளையாண்டேன், அதெல்லாம் சும்மா ஓல்ட் ஸ்டோரி. அவன் மிஷன் ஸ்டார்ட் பண்ணி 10 நாள்லயே 15 நாள்லயே சொல்லியாச்சு, நீ ஆஃப்லைன்ல விளையாண்டுட்டு இருக்க, தப்புப்பா, நீ ஆஃப்லைன்ல பண்ண கூடாது, நீ லைவ்ல தான் விளையாடணும், உனக்கு அதுக்கு மிஷன் கொடுத்ததுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு அவனே ரீசன் சொல்லிருப்பான் பாருங்க, ப்ரோ இங்க செம மழை, கரண்ட் இல்ல, ஒரு நாள்ல 2 நாளா இல்ல, மேக்ஸிமம் ஆஃப்லைன்ல தான் ட்ரை பண்ணான். அவன் லைவ்ல விளையாண்டது எல்லாமே மைனஸ் தான். அது அவனே மெசேஜ் பண்ணிருக்கான், நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. அவனே அனுப்பிச்சு சொல்லிருப்பான், எனக்கு -45 ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு பாருங்க ஒண்ணு. நான் எப்ப சொல்லிருக்கேன் 15 October சொல்லிட்டேன். சீசன் எண்ட் ஆனது எப்பன்னு செக் பண்ணி பாருங்க. மிஷன் ஸ்டார்ட் பண்ணி 10 daysல இந்த வார்னிங் கொடுத்தாச்சு அவனுக்கு, நீ ஆஃப்லைன்ல விளையாடுற தப்புன்ட்டு. இது ஃபர்ஸ்ட் வார்னிங். அதுக்கப்புறம் வந்து இனிமேல் நான் லைவ்ல விளையாடுறேன் அப்படி. Naren will give seasonal war mission for you people only for the discipline because he chose as a professional live streamer. I am not satisfied that you people doing it on offline. It's okay, try your best. Now I am thinking about next mission and supporting. Let me think. Before getting seasonal mission, everybody's discipline. After getting the mission, I am getting lot of reasons and doing it on offline. I am not satisfied. This season I will give reward as I promised, but next season no seasonal war mission for anyone. இதுல என்ன சொல்லிரு பாருங்க, 15 October. ஆமா, 15 October ப்ரோ. இங்க செம்ம மழை. அப்படி இருந்து நேத்திக்கு மொபைல் டேட்டால ஆட்னா ஒரு 45 மைனஸ். ஆஃப்லைன் இல்லனா நான் இருப்பேன், ரேங்க் 6ல இருந்திருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆஃப்லைன்ல தான் ப்ளே பண்ணாவே.
ஆமா ஆமா அதுவே நான் சொல்லிட்டேன், நீ ஆஃப்லைன்ல ப்ளே பண்ண கூடாது, நீ ஆன்லைன்ல தான் ப்ளே பண்ணு. இது எப்பனா அக்டோபர் 15 ஓகே சீசனல் மிஷன் முடிஞ்சது உங்களுக்கு எப்பன்னு தெரியும். ஓகே 1 மந்த் 45 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லியாச்சு அவனுக்கு. ஓகே அப்பயே அவன் ஆஃப்லைன்ல விளையாண்டுட்டு இருந்தான். அதுவே நிறைய கம்ப்ளைண்ட் உன் மேல நிறைய பேர் சொல்றாங்க, நீ ஆஃப்லைன்ல விளையாட கூடாது மான் பண்ணியாச்சு. அதே மாதிரி அவன் ஆஃப்லைன்ல தான் ப்ளே பண்ணான். ஓகே இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃப்லைன்ல விளையாண்டுட்டே இருந்தான். அவனால சீசனல் மிஷன் அவனால போக முடியல. ஃபுல்லா மைனஸ்ல தான் இருந்து லாஸ்ட் 3 டேஸ் 2 டேஸ் பிஃபோர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனால போக முடியல. என்கிட்ட வந்து திடீர்னு ஒரு ஸ்டோரியை போட்டான், சேனல் ஹேக் ஆயிடுச்சு. ஆமா ஆமா அந்த உருட்டு எனக்கு தெரியும். ஆமா திடீர்னு போட்டான் எல்லாருக்குமே தெரியும். என்ன சொன்னா ஆமா அவன் வந்து ரொம்ப கேவலப்பட்டுருவான். பெரிய உருட்டு என்னன்னா ஒரு பேப்பர்ல வந்து எழுதிட்டான், சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட், சேனல் ஹேக் ஆயிருச்சு. எவ்வளவு பெரிய சேனல் ஹேக் ஆனாலும் சேனல் ஹேக் ஆயிருமா, சேனல் ஹேக் ஆனாலும் சேனல்ல வந்து இப்ப நீங்க லாகின் பண்ண கூடாது, உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு இருக்கோம், கிளியர் பண்ணாதான் நீங்க லாகின் பண்ணு சொல்லிட்டாங்கன்னு உருட்டுனா அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சா சிரிச்சிருவாங்க. காட்டுங்க, தயவு செஞ்சு காட்டுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு காட்டுங்க. அது ஐடி நம்பர் ப்ரோ, அது பிஜேமியோட ஐடி நம்பர். சொல்லுங்க. ஆமாம்மா அந்த உருட்டு எனக்கு தெரியும். லாக் ஆயிடுச்சு. ஆமாம்மா நான் கேட்டேன், டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குமேடா அப்படின்னு. இல்ல ஒரே நாள்ல நான் ரெக்வயர் பண்ண அந்த சேனல் அப்படின்னு உருட்டுனா என்கிட்ட. ஆமா நான் இத உங்களுக்கு அடுத்து அனுப்புறேன் பாருங்க. இது வந்து 3வதா காட்டணும், 2வதா காமிச்சிருச்சு. இப்ப உங்களுக்கு அனுப்புறேன். இத படிச்சிருங்களே. ஓகே ஓகே. இதுல 2வது அனுப்புறது இதுல இருக்க அந்த மெசேஜ். ஸ்பான்சர் சூத்த அடிக்குறாங்க இவங்க. ஸ்பான்சர் போட்டு நீங்க சொல்லுங்க. மதம்புற ஒரே ஒரு டவுட் எனக்கு. சொல்லுங்க. உங்க மெயில் ஐடியோ ஏதாவது ஒன்னு ஹேக் ஆனிச்சுனா நம்மட்ட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஆமா வந்து மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் இருக்கும். ஆமா அப்படி இல்ல ஏதோ இருக்கும். அப்படியே நம்ம வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து வித்தின் 2 டேஸ்ல ரெக்கவர் பண்ணிட்டா கூட க்ளீனிங் processன்னு ஒன்னு நடக்குமான்னு தெரியலையே. படிங்க. அது வந்து க்ளீனிங் process போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு ஒரு 90000 காசு கொடுத்தீங்கன்னா சாட்ல படிங்க. அப்படியே ஹேக் பண்ண மெயில் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. பட் ஆனா இப்ப யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சொல்லிட்டாங்க ஜோக்கர் ப்ரோ. க்ளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இருங்க சிரிக்காம படிக்கணும்ல, இருங்க. அவன் சீரியஸா பண்ணால அப்ப நம்மள சீரியஸா. சரி ஓகே. கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஜோக்கர் ப்ரோ. அதனால எந்த ஹேக் சம்பந்தமா எது இருக்குன்னு செக் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஓகே. இந்த மாதம் இஎம்ஐ வைஃபை பில்னு நிறையா இருக்கு ப்ரோ, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஓகே ரொம்ப கஷ்டம். தெரியலையே, எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியலையே. தெரியல, அது நீங்க ஸ்பான்சர், எனக்கு எப்படி தெரியும்? அது கேட்டு படிங்க. இது படிச்சிட்டேன். எல்லாமே அவசர டேட் இருக்கும். அக்டோபர் 25 படிச்சிட்டேன். பண்ணியாச்சு. சீசன் மிஷன் முடியறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அனுப்பிச்சிட்டான். படிச்சிட்டேன். அது அடுத்து படிங்க. 90000 மாட்றேன். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இப்படி கேட்க எனக்காக இந்த ஒரு வாட்டி மட்டும் பண்ணி தரீங்களா ப்ரோ? 90000 அப்படியே போயிடுச்சிங்க ப்ரோ அப்படின்னு இருக்கான். 90000 ரூபாய் இதில் போயிடுச்சான். அதனால உங்கள்ட்ட இருந்து காசு கேட்கறான். இந்த கிளீனிங் மறந்து ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். ஸ்பான்சர்னா மிஷின் கொடுக்கலாம், லைவ்ல பண்றான்னு சொல்லலாம். நம்ம சேனலை கிளீனிங் பண்றாங்க, அது ஏதோ வந்து மாப் ஸ்டிக் இந்த இதெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணிட்டோம். ஓகே பிரச்சனை இல்ல. ஓகே. இந்த இஎம்ஐ கட்டறதோ வைஃபை பில் கட்டறதோ இதெல்லாம் எங்க வேலையா? அது எனக்கு தெரியல. நீங்க ஏதாவது தெரியல, நீங்க தானே நீங்க எனக்கு என்ன கேட்டா மிஷின் கொடுத்தீங்க, எனக்கு தெரியலையே. நீங்க 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 ஏதாவது நீங்க ஏதாவது இழுச்ச வேணா இருப்பீங்க. அதனால வைஃபை பில் கட்டு, இஎம்ஐ கட்டுன்னு கேட்பீங்க. கட்டுறதுக்கு மிஷின் கொடுங்கறான், காசு கொடுங்கறான். 90000 அவன் சேனல்ல 90000 ஒரே மாசத்துல போயிருச்சு. அது சேனல் ஹேக் ஆகி 3 நாள்ல போயிருச்சுங்கறான். இதெல்லாம் என்னன்னு எனக்கும் புரியாம தான் சரி ஓகே இது எப்ப நடந்தது பாருங்க. 15 நவம்பர். ஆமா ஆமா ஆமா. சேட் எக்ஸ்போஸ் பண்ணனும்னா நான் பண்றேன். அடுத்து வந்து நான் வான் பண்ண. இது வேறயா? யாரு சேட் எக்ஸ்போஸ் பண்றது? ஐயோ தேஞ்ச மலையில முளைச்ச காலம் அவன் எக்ஸ்போஸ் பண்றான். எனக்கு டைப்பிங் பண்ணிட்டு இருக்கான் இப்ப. டைப்பிங்
நரேனே, நான் லைவ் பாத்துட்டு தான் இருக்கேன், எனக்கு மெசேஜ் பண்ணாத, நான் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டுருவேன், அசிங்கப்பட்டுருவேன், எனக்கு நீ மெசேஜ் பண்ணாத, டைப்பிங் வருது, தயவு செஞ்சு பண்ணாத. ஒரு ஸ்பான்சர் செருப்பு அடிச்சுன்னா அப்பதான் பாக்குறேன். ஐயோ கடவுள். ஓகே, அடுத்து என்ன ஜோக்கர்? இதுக்கு அன்னைக்கு நான் நைட்டே நான் வந்து என்ன ரிப்ளை பண்ணேன்னு பாருங்க. குஞ்சுமணி பில்லு யாரும் தான் கேட்டு கட்டி ப்ரோ, நான் டைப் பண்றேன், எனக்கு வேணாம்னு சொல்லிருங்க, நான் அப்புறம் அடுத்து எக்ஸ்போஸ் பண்ணி அசிங்கப்படுத்தி விட்டுருவேன். இதையும் இப்ப அனுப்புறதை எக்ஸ்போஸ் பண்ணுவேன், நிறைய எனக்கு பண்ணாத. நான் என்ன ரிப்ளை பண்ணிருக்கேன்னு படிச்சுங்க மதன் ப்ரோ. ஜோக்கர் ப்ரோ. Naren, I am in Germany for my business trip. And you know my character, I will not do anything for free. Difficulties and failure is part of life. How we face and failures is shows our ability. If somebody is hungry, I will give them biryani. I will just give them rice only. They need to plant and harvest. So try to finish your seasonal mission. If pass only, I'll give reward. If failed, no reward. Because I have some rules, regulations in my life. I am very strict in mission. அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வந்து அவனும் எஸ் ப்ரோ ஐ நோன்னு சொல்லியிருக்கான். இது நான் சொன்னது 15 நவம்பர். அவன் பண்ணதுக்கு ரிப்ளை இதுதான். இப்படி சொல்லிட்டு அப்புறம் வந்து உங்களை போட்டு கிளிகளையும் கிழிச்சிட்டு இருந்தான், நீங்க ஒரு ஸ்கேமர் அது இது. அதுக்குதான் நான் சொல்றேன், அவன் வந்து இந்த வைஃபை இதுக்கெல்லாம் கேட்டான் தெரியுங்களா, 90,000 ரூபாய் வேணும், கஷ்டமா இருக்கு, இவங்க நான் சொன்னேன் உனக்கு ஃப்ரீயான இது கொடுக்க மாட்டேன்பா, பசிக்குதுன்னா உனக்கு நான் பிரியாணி வாங்கி தர மாட்டேன், அரிசி தான் கொடுப்பேன், நீ அதை வச்சு வாடகை கட்ட மாட்டீங்களா? வாடகை இஎம்ஐல கட்ட மாட்டீங்களா நீங்க? அது கூட பண்ணணும். கேட்டேன் அவன் கேட்டானேன்றதுக்காக கேட்டேன், வேற என்ன? அதுதான் கேட்டான். சரி ஓகே, இதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்க முடியாதுப்பா. ஏடா பொட்டா, வாடகை இஎம்ஐ கேட்ட பொட்டைய நீ வந்து சேட் எக்ஸஸ் பண்றடா பொட்டா. வாடகை இஎம்ஐ கேட்டதுக்கு உன்ன பெத்தாளா போட்டுருக்காங்க அவரு. சேட் லைவ்ல காமிச்சீங்களா இப்படி? ஆமா பின்ன. சரி சரி, அதுதான் கேட்டேன். உன் நேரம் பெத்தா போட்டுக்கிறாங்க. காமிச்சு எக்ஸ்போஸ் பண்றானா? சேட் கேட்டு வாட்ட ஸ்மூத். எல்லாம் போயிட்டாரு. ராகன் ப்ரோ இருந்தாருன்னா ஓன்ல கடும் கோவத்துல இருக்காரு. நீங்க வேற அவரை கூப்பிடல, அவர் ஏற்கனவே ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்காரு. அவரு கோவமாகிறாரு. வெக்ஸா என்ன கோவமாகிறாரு அவரு. கடும் கோவத்துல இருக்கிறாரு இந்த பொட்டைங்க. நான் கோவமா அவளை பாத்தீங்களா, நான் ஜாலியா தான் எடுத்துக்கிட்டேன். நானே ஜாலியாவே எடுத்து எனக்கு தேவையான பஞ்சிலாம் பேசு. இவன் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் தெரியுது இவன் வந்து வீட்டு வாடகை இஎம்ஐ பில்லாம் கேட்டிருப்பான்னு. ஏடா லவரை கப்பால், வீட்டு வாடகை பையனாடா நீ? எக்ஸ்போஸ் பண்ணுவேன், ஃபுல்லால எக்ஸ்போஸ் பண்ணணும். அதான் அவனு தேவனுக்கு மட்டும் காமிச்சிட்டு வேடிக்கை பார்த்தா, ஏன்னா நீ வேஞ்ச முளை முளைச்ச காலம் நீ காமிச்சு போது எங்களுக்கு தெரியாதா, நீ யாரு என்னன்னு தெரியாம கொடுக்காம இருக்கும். பிடிச்சிங்களா? நைஸ் 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 நைஸ். இவன மாதிரி எத்தனை பேர் பார்த்துட்டு எவ்வளவு இது பண்ணிட்டு அப்படி இருந்தா அங்கிருந்து இங்க வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து பிசினஸ் பண்றோம், வேற கண்ட்ரில இருந்து பிசினஸ் பண்றோம்னா எவ்வளவு பாலிடிக்ஸ் பார்த்திருப்போம். ஆமா ஆமா. இது இன்னும் முடியல, இன்னும் பண்ணுனா சொல்லுங்க, இன்னும் பண்றேன். கொடுங்க, ஏதாவது கொடுங்க பாப்போம். நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அடுத்து ஏதாவது பாப்போம். நல்லா வாடகை மண்டையனை பாப்போம். அடுத்து வாடகை என்ன கேட்டிருக்கான்னு பாப்போம். வாடகை வேணுமாடா? வாடகை மட்டையா? வாடகை இஎம்ஐ வேணுமா? வாங்க வாங்க வாங்க. என்ன பாத்தீங்கன்னா வந்து அவர் இதெல்லாம் வந்து எப்ப பிளான் பண்ணாருன்னா 2 months பிஃபோரே பிளான் பண்ணிட்டாரு. பிளான் அவுட் பண்ணி போறதெல்லாம் கிரியேட் பண்ணி ஹிந்திக்கு போறதெல்லாம் அந்த அம்சிருக்க பாருங்க. சேனல் நேம் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் வந்திருக்கு பாருங்க. அடுத்து இது வேறயா? நான் அடுத்து வந்திருக்கு பாருங்க. ஆமா, இன்ட்ரோல வீடியோலாம் போட்டு இன்ட்ரோலாம் கிரியேட் பண்ணிட்டாரு. அடுத்து வந்திருக்கு பாருங்க. எனக்கு கால் பண்ணி சேனல் அமைச்சிருக்கேன்னா நான் அதுக்கும் என்ன சொல்லிருந்தேன், நிறைய பி பேஷன்ஸ் ப்ளீஸ் வெயிட் ஃபார் இட்னு தான் சொன்னேன். ராகன் ப்ரோ ரிப்ளை பண்ணலன்னா அதுக்கும் சொன்னேன் வெயிட் பண்ண நிறைய அப்படிதான் சொன்னேன். புது சேனல் எப்பயோ கிரியேட் பண்ணிட்டான். ஓ ஓ ஓ ஓ, நான் அந்த இது அமைச்சிருக்க பாருங்க. முந்தானே சப்பிட்டு இருந்தான் ரோன் பாயிண்ட். இப்ப பண்ணலாம் இந்த ஹிந்தி போறது, இந்த ராமாயணம் போறது, இந்த இன்னொன்னு என்னதோ இருக்கு. ஐயோ மொபைல் இதுல அடுத்து என்னன்னா வந்து இவருக்கு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கி கொடுத்தா இவர் மொபைல்ல 2 மாசம் பிராக்டிஸ் பண்ணி பாஸ்பாட் விட்டு வெளியே போய் எனக்கு அவனுக்கு வந்து இதுல கூப்பிடுவாங்களா, அது என்ன எனக்கு பேர் மறந்து போச்சு. இந்த காடல் இல்ல அவன் ஏதோ ஒண்ணு சொன்னான் எனக்கு நல்லா. அவன் அடிக்கடி சொல்லுவான், எனக்கு ஒரு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா மொபைல்ல பிராக்டிஸ் பண்ணி நான் இது வந்துருவேன், எனக்கு டேலண்ட் இருக்குன்னா. நான் அதுக்கும் சொல்லியிருந்தேன், நீ முதல்ல ட்ரை அவுட்ஸ் வின் பண்ணுப்பா, ட்ரை அவுட்ஸே வின் பண்ண மாட்டேங்கிறான்னு சொன்னேன். அந்த ப்ரூஃப் ஆனா என்கிட்ட இருக்கு. அவன் பேசுனதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இல்ல, அவன் பேச கால் தான் இருக்கு. ஆனா அவன் நான் சொன்னது இருக்கு, நீ ட்ரை அவுட்ஸ் முதல்ல வின் பண்ணுப்பா, அவனால அதே வின் பண்ண முடியல. நான் ஹேக்கருக்கு அதுக்கும் கால் பண்ணி சொன்னேன், ட்ரை அவுட்ஸ்ல வின் பண்ணி ப்ரூவ் பண்ணி, இல்லைன்னா உன்னை ஒழிச்சிருவாங்க, நீ ட்ரை அவுட்ஸ் வின் பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டு, இல்லைன்னா நீ ஹேக்கர் கண்டென்ட்ல போயிடும்னு வார்னிங் கூட பண்ணினேன்.
நான் சேனல் புது சேனல் கிரியேட் பண்ணது இது. அடுத்து வேற என்ன? அடுத்து இது வந்து அடுத்து பாத்துங்க. அடுத்து அடுத்து ஏதோ வருது. அடுத்து வந்து இவன் கூட இருக்க எல்லாரையும் இழுத்தான். இப்ப எவனா வளர்ந்துட்டு இருக்கானோ அவன் எல்லாம் அழிஞ்சிடணும். ஓகே. எவன் வளர்ந்துட்டு இருக்கான், டோனி, ஜூஸ், வெட்டு, கேப்ஷனு, இவனுக்குள்ள நீங்க விளையாடுறீங்களா, இவங்களை மிஷனை கூட்டு போறீங்களா, இவன் மதிக்கிறது இல்லையா, மிஷனை கூட்டு போயிட்டு கண்டன் பண்ணிட்டு இவனை கண்டுக்காம விட்டுறீங்களா அப்படின்னா அதுக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. நான் ஜோக்கர் எல்லாரும் தானே கூட்டு போக முடியும், ஒரே ஒருத்தனை கூட்டு போக முடியும். நான் சொன்னேன் ஜோக்கர் ப்ரோ. அப்ளை பண்ணிருக்கேன்னு பாருங்க. வரலையா அந்த மெசேஜ்? இப்பதான் நினைச்சேன் உங்களுக்கு வந்து. Naren, you are in the wrong path. Adu, think twice. It will destroy you. People who is trying to for their life. So my it will destroy you. Personal advice for you. Think before you speak. I will talk to you on Sunday. Amma, adu சொன்னானாமா. Okay, fine. ஏன்னா இவன் மத்தவங்க பேர் எல்லாத்தையும் இழுத்துட்டு இருக்கான். அதாவது இவன்